ஆலோசனை கர்த்தராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரை தேடுங்கள், உங்கள் முகங்கள் எப்பொழுதும் பிரகாசம் அடையும். மனிதர்களுடைய எந்த பேச்சுக்கும், எந்த செயலுக்கும், எந்த அசைவுக்கும் ஒருபோதும் நீங்கள் இடம் கொடுத்து சோர்ந்து போக வேண்டாம். மனிதர்கள் என்றைக்கும் மனிதர்களாய்த்தான் இருப்பார்கள். அவர்கள் மண்ணாய் போவார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ ஜீவனுள்ள தேவன். 32ஆம் சங்கீதத்தில் 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. உலக முடி மட்டும் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்து மீட்டு கொண்ட ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் அந்த ஆவியான தேவன் செய்யும் மகிமையான காரியம். அவன் நமக்கு போதித்து நம் நடக்க வேண்டிய ஆசீர்வாதத்தின் வழி, மீட்பின் வழி, சந்தோஷத்தின் வழி, சமாதானத்தின் வழி, புல்லுள்ள செழிப்புள்ள ஒரு வழி, ரட்சிப்பின் இதோ நித்திய ஜீவனின் வழியை ஆண்டவராய் இயேசு நமக்கு போதித்து நம்மை நடத்துகிறவர். ஆகவே அன்பானவர்களே, எப்பொழுதுமே தேவனே, நான் நடக்க வேண்டிய வழியை நீரே எனக்கு காட்டும், நான் எடுக்க வேண்டிய முடிவை நீரே எனக்கு காட்டும், நான் ஈடுபட வேண்டிய காரியத்தில் நீரே என்னை நடத்தும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எல்லா வழிகளையும் என் வாழ்க்கையில அடைத்து போடுங்க. உமக்கு பிரியமான வழியில என்னை நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க, என் பிள்ளைகளை நடத்துங்க. உமக்கு பிரியமான வழியில தான் நாங்கள் அனுதினமும் நடக்க வேண்டும் அப்பா என்று சொல்லி தேவனுக்கு பிரியமான வழிகளில் நடக்க அவருடைய சமூகத்தையே நாம் தேட அழைக்கப்படுகிறோம். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் தோற்று போவதில்லை, நீங்கள் நிர்மூலம் ஆவதும் இல்லை. தேவனுக்கு பிரியமான வழியில நீங்கள் நடக்கும்போது அவர் உங்களுக்கென்று திட்டமிட்ட அந்த வீட்டை காண்பீர்கள், அந்த இடத்தை காண்பீர்கள், அந்த பொருளை காண்பீர்கள், அந்த வேலையை காண்பீர்கள், அந்த அபிஷேகத்தை காண்பீர்கள், அந்த ரட்சிப்பை காண்பீர்கள், அந்த நல்ல எதிர்காலத்தை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தரே நமக்கு வழிகாட்ட அவரிடத்தில் தருவோமா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவரே, உமக்கு கோடி 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 நன்றி ஆண்டவரே. இதோ தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா, நீரே எங்களுக்கும் எங்கள் மனைவி பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் வழிகாட்ட வேண்டும். எங்களுடைய போதனைகளை கேட்கிற, உம்முடைய சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நீரே வழிகாட்ட வேண்டும். அவர்கள் குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு நீரே வழிகாட்ட வேண்டும். அந்த வெற்றியின் வழி, அந்த ரட்சிப்பின் வழி, அந்த மகிழ்ச்சியின் வழி, அந்த ஆசீர்வாதத்தின் வழியை நீரே நடத்தும். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.